வெல்கம் பேக் டு லாஜிக்கல் ட்ரேடர்ஸ். தேர்டு ஐ அப்படின்னா என்ன? இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம கிளாசிக்கலாக என்னெல்லாம் பார்க்குறோமோ, கிளாசிக்கல் வே ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லையா, ஒரு ரெக்டாங்குலர் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் வந்து கிளாசிக்கல் பேட்டர்ன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கிளாசிக்கல் பேட்டர்னில் வந்து நிறையா வந்து ட்ராப் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த தேர்டு ஐ அப்படின்னு நான் இண்டிகேட் பண்ணுறது. எல்லாரும் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஐ மீன் டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் வந்து ஸ்டாக் ப்ரோக்கிங் நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்கள் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு வார்னிங் வரும், 90% வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணலை அப்படின்னு. அது ஏன் வருது? ஏன் அப்படின்னா, சிம்பிள். எல்லாரும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா அது ஒரு ரூட்டில் போகிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த ரூட்டில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோதான், சிம்பிள். அந்த ரூட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று அந்த ரூட்டை மாறி போகணும், இல்லைன்னா அந்த ரூட்டில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு நான் பார்க்கணும், ஓகேவா? லாஜிக்கலாக இதுதான் வழி, வேறு வழி இல்லை, சரிங்களா? ஏன்னா சில பேருக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம வந்து அதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா கோபம் வரும், வரதான் செய்யும். ஏன்னா அவங்க அத்தனை நாளாக அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் அப்படி இப்படின்னு பண்ணி ஏதோ ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அவங்க அந்த ப்ராஃபிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு ஒரு பேட்டர்னை மட்டும் ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்க வந்து நான் சொல்கிற மாதிரி அந்த ரோட்டில் இருக்கிற பிரச்சனையை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க, இவ்வளோதான், சிம்பிள். இல்லை எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகணும், பேட்டர்ன்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்னா நம்ம ப்ரோக்கிங்கில் வந்து எடுத்தோன்னே அந்த 90% லாஸ் தான் அப்படின்னு வார்னிங் வரக்கூடாது, கரெக்டாக? 90% எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லணும். பட் அதே சொல்லுவது 90% லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து நான் தேர்டு ஐ அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன். எல்லாமே நம்ம வந்து இந்த மார்க்கெட்டை வந்து ஒரு தேர்டு ஐயில் தான் வந்து பார்க்கணும், எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. இதை தாண்டி தேர்டு ஐயில், அது என்னுடைய தேர்ட் ஐ அப்படின்னாலே வந்து நான் மேக்ஸிமம் அதில் நிறையா ஒரு விஷயம் வச்சுருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்புனா நம்புங்க, நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய சாய்ஸ். ஏன் நான் இந்த வீடியோ நிறையா போட்டிருக்கேன், பழைய வீடியோ, அதெல்லாம் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன். ஐ மீன் பப்ளிக் இல்லை, அதெல்லாமே நான் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன். நான் அதை ஒவ்வொன்றா நான் இது பண்ணுறேன். நம்புனால் நம்புங்க. இது ஏன் நம்ம சொல்கிறது அப்படின்னா, நம்பவே முடியாது மார்க்கெட்டில் சில விஷயங்கள், அதை நீங்கள் கண்ணால் பார்த்தா தான் நம்ப முடியும், ஓகேவா? அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். அதனால தான் நம்புனா நம்புங்க அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு, இந்த நிஃப்டி இவ்வளோ பெரிய செல்லு, நம்ம முன்னாலேயே இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. பட் நான் இண்டிகேஷன் கொடுத்துட்டேன். அந்த இண்டிகேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன், லெவலோடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் இந்த அப்டேட் நான் கொடுத்துருந்தேன். எப்போ கொடுத்துருந்தேன் அப்படின்னா, எக்ஸாக்டாக 26/9 இங்கே இருக்குது டேட்டு. மோஸ்ட்லி 26க்கு முன்னால் என்கிட்ட அந்த மாதிரி ட்ரேடிங் வியூ ஐடி ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த மெசேஜ் வந்திருக்கும்.
ஒரே ஒரு இண்டிகேஷன் தான் 26/9 அப்போது நான் கொடுத்துருந்தேன். அதை அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நான் மேலே போகும், நிஃப்டி மேலே தான் போகும் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு கீழே ஒரு லைன் கொடுத்துருந்தேன். ஆல் ட்ராப் வில் ஹேப்பன் அட் 26115. ஆல் ட்ராப் ஹேப்பன் அப்படின்னா மார்க்கெட்டில் நம்மளை ட்ராப் பண்ணணும் அப்படின்னா அவன் இந்த இடத்துல தான் பண்ணுவான். நம்மளை ட்ராப் அப்படிங்கிறது நான் எதை சொல்கிறேன், எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிளாசிக்கல் வே ஆஃப் ட்ரேடர்ஸ் அவங்கள வந்து அப்படி ட்ராப் பண்ணுறனோ அப்படின்னு நினச்சா இங்கே தான் எமோஷ்னலாக இங்கே மாட்டுவாங்க அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இப்போ அந்த 26115 என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த சார்ட்டை வந்து 15 மினிட்ஸ்க்கு வச்சிட்றேன். அப்போ தான் கொஞ்சம் ஜூமாக தெரியும். நான் என்ன பண்ணுறேன்னா 26115 அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு கோடு போடுறேன். ஓகேவா, ஹரிசாண்டல் லைன் 26115 இதுதான் அந்த கோடு. இந்த கோடை வந்து நான் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே போட கிடையாது. நம்ம இந்த கோடை எப்போ நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கே இருக்கும்போது, ஐ மீன் இங்கே இருக்கும்போதே நம்ம வந்து இந்த லைனை 25th மார்க்கெட் முடிச்சிடணும். ஏன்னா நான் 26th மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். இந்த கேண்டில் 26th மார்னிங் என்ன டைம் கூட இருக்கும் அதில் 8:45க்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 8:45க்கு நான் அப்டேட் பண்ணுறேன். என்னுடைய அப்டேஷன் வந்து ஆல் கைண்ட் ஆஃப் ட்ராப் இங்கே தான் நடக்கும்னு. அன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா இங்கேருந்து நேரம் இங்கே போனோம். இங்கிருந்து புட் ஆப்ஷன் ஒரு 100% எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்பைரி ஓகேங்களா, தேர்ஸ்டே வரும் 100%. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படியே போயிட்டான். இதுக்கு அடுத்த நாள் வெரி அடுத்த நாள் மார்க்கெட் இங்கிருந்து கேப் டவுன் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ கேப் டவுன் ஆயிடுச்சா. இப்போ கேப் டவுன் ஆன உடனே நான் சொல்கிறேன் அந்த தேர்ட் ஐ என்ன கான்செப்டு, பப்ளிக்கோட வியூக்கு அகெயின்ஸ்ட். இதுதான் தேர்ட் ஐ. பப்ளிக்கோட வியூ என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு மார்க்கெட் சூப்பராக இருக்குது, கேப் ஃபில் ஆகும். ஓகேவா, இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு தாட். இவன் அதே மாதிரி வரான், ஃபில் ஆகலை, அந்த இடம் வந்துட்டு அப்படியே அங்கே ஒரு ட்ராப். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எல்லா ட்ராப்பும் இங்கே தான் நடக்கும். பிக் ஃபால், ஆஃப்டர் தட் பிக் ஃபால், அந்த ஃபாலே வந்து அந்த பிக் ஃபாலுங்கிறது இதுதான் வந்து அதோடைய ரீசன். சரி, இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோமா, நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்கள். எக்ஸாக்டாக 9:15க்கு தான் நான் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். அந்த மார்னிங் என்னுடைய ட்ரேடு, மெயினான ட்ரேடு இது தான் அனுப்பிச்சிருப்பேன். ஆல்மோஸ்ட் இந்த நாள் தான் ஷேர் பண்ணேன். ஆக்சுவலி மோட்டிவேஷனுக்காக ஷேர் பண்ணேன். மேக்ஸிமம் நான் இந்த எம்டிஎம் ஷேர் பண்ணுறது இதெல்லாம் மேக்ஸிமம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அது மூலமாக நீங்கள் மோட்டிவேட் ஆகக்கூடாது. அப்படி அந்த ஃபண்டு பணம் மூலமாக மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது. எனக்கு வந்து நாலேஜ் மூலமாக மோட்டிவேட் ஆகணும். ஓகே, மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் இல்லை. இன்றைக்கி எப்படி ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு கிடச்சிருக்கும், கண்டிப்பாக நிறைய பேருக்கு இன்றைக்கி நான் ப்ரூஃப் கிடச்சிருக்கும். என்னென்னா அவ்வளோ குவான்டிட்டி போட்டாலும் மார்க்கெட் ஒபே ஆகுது நமக்கு ஏற்ற மாதிரி. அப்படின்னா என்ன மீனிங், வேறு யாரும் கிடையாது அங்கே மார்க்கெட்டில், வேறு யாரும் கிடையாது. மேனிப்புலேட் பண்ணுறதுக்குலாம் எது கிடையாது. நம்ம கரெக்டாக நம்ம வேலையை கரெக்டாக பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்கும். மேனிப்புலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இங்கிருந்து தான் அந்த ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெவியாக ஹியூஜாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஃபால், இந்த மாதிரி இந்த மார்க்கெட் ரிலேட்டடாக ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இந்த மாதிரி மார்க்கெட் ரிலேட்டடாக ஐ மீன் டெலகிராமில் நிறைய 1000 பேர் வந்து இந்த எம்டிஎம்மெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா. அதெல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆகாதீங்க. ஓகேவா, கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகாதீங்க. அவனோட காசுக்கு அவன் என்னமோ பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்டை வச்சு என்ன பண்ண முடியும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி, அவங்க வேறு கேபிட்டல் வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் கேபிட்டலுக்கு மட்டும் நீங்கள் யோசிங்க.
மற்றவங்க கேபிட்டலுக்கு தயவு செய்து யோசிக்காதீங்க. ஓகேவா? ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமே. 5 நாளில் ஒரு நாள் அந்த ஆப்ஷன் 100% போகுது. மீதி ஒவ்வொரு நாளுமே 10% லாஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லையே. ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஃபோக்கஸ்டாக இருங்க. மேக்ஸிமம் ரீட்டெய்லர் எங்கே ட்ராப் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க பாருங்கள் மார்க்கெட்டை. ஸோ அந்த புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை கொஞ்சம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர்பாக சீக்வன்ஸ் வச்சு நீங்கள் இன்னும் நிறையா பண்ணலாம். சீக்வன்ஸ் வச்சு நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அது பண்ண மாட்டேன். பர்சனலாக நான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்லாம் அப்படி பண்ண மாட்டேன். அது யாருக்காக அப்படின்னா அது ஒரு பிகினருக்காக. ஏன்னா அதுலேயும் சக்ஸஸ் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த பிகினருக்கு அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். கம்மிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட் ஆகும். ஐ மீன் நீங்கள் மார்க்கெட்டை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ஒரு இதை நான் கொண்டு வரேன். ஏன்னா நான் ஒரு சின்ன ஓட்டிங்ஸ் வச்சுருந்தேன் வாட்ஸ்அப்பில். ஸோ அதில் மெஜாரிட்டி எல்லோரும் ரிப்ளை பண்ண ஒரு விஷயம் அதுதான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இனி வரேன். சூன் நிறையா விஷயங்களை நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ரிலேட்டடாகவும் இது மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணும்போது நீ கொஞ்சம் உங்களுக்கு மோட்டிவேட் ஆகி ஓகே நம்மளால் மார்க்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போக முடியுது அடுத்த கட்டத்துக்கு அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ இதுதான். மேக்ஸிமம் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்க எம்டிஎம்லேருந்து வரக்கூடாது. அடுத்தவங்க எம்டிஎம்மை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது மூலமாக மோட்டிவேட் ஆகக்கூடாது. நம்மளுடைய அக்கௌண்ட், நம்மளுடைய ட்ரேடிங், இதில் நம்ம எப்படி மோட்டிவேட் ஆகிறது இப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ட்ரேடிங் ஃபீல்ட்லேயும் ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.